திருமூலர் அருளிய திருமந்திரம். பாடல். காணனில்லாய் அடியேற்கு உறவு ஆருளர், நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொளக். கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. காணனில்லாய் அடியேற்கு உறவு ஆருளர், நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொளக். கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொளக். கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. வரி வரி தத்துவ விளக்கம். காணனில்லாய் அடியேற்கு உறவு ஆருளர், இறைவன் வெளிப்புற தோற்றத்தை தவிர்த்து உள்ளார்ந்த நிலையில் மட்டுமே இருப்பவன் பக்தன் வெளியில் தேடினால் அவனை காண முடியாது. நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொளக். அடியான் இறைவனை தழுவிக்கொள்ள எந்த தயக்கமும் நாணமும் கொள்ள மாட்டான். இங்கு தழுவுதல் என்பது வெறும் உடல் அணைப்பு அல்ல, அது அகங்காரத்தை விட்டு முழு மனத்துடன் இறைவனுடன் ஒன்றிணைவதை குறிக்கிறது. கோணனில்லாத குணத்தடியார் மனத்து கோணனில்லாத குணம் என்பது வளைவு இல்லாத நேர்மையான தூய்மையான மனநிலை. ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. இறைவன் அந்த தூய மனத்தில் ஆணியனாகி நிலைத்து நிற்கிறான். ஆணி என்பது எல்லாவற்றையும் இணைத்து நிறுத்தும் மைய தூண், அசையாத ஆதாரம். இந்த பாடல் இறைவன் வெளியில் தோன்றாமல் அடியானின் தூய மனத்திலேயே நிரந்தரமாக இருப்பதை வலியுறுத்துகிறது. தூய மனமே அவனுடைய உண்மையான கோயில். பக்தன் தன்னை தூய்மைப்படுத்தி முழு சரணாகதி அடையும் போது இறைவன் அவன் மனத்தின் மைய ஆதாரமாகி அவனை நிரந்தரமாக தாங்கி நிற்கிறான். இது சைவ சித்தாந்தத்தின் மைய கருத்தாகும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே
மூவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம்.